ஹலோ செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரியம்மா சூப்பரா இருக்கேன். சரியா? இன்னைக்கு நம்ம ஒரு புது ஸ்டோரி பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்டோரி எது பத்தினா, ஒற்றுமை பத்தி, யூனிட்டி பத்தி. சரியா? 2 ஸ்டோரி இதுல பெரியம்மா உங்களுக்கு சொல்லப் போறேன். ஒரு ஸ்டோரி வந்து ஒரு புறா கூட்டத்த பத்தி. ஒரு புறா கூட்டம். அதுல வந்து ஒரு வயசான புறா இருந்துச்சாம். மிச்சதெல்லாம் வந்து யங்கான புறா. சரியா? அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு புல்வெளி இருக்கிற ஒரு அழகான காடு. சரியா? அங்க வந்து நெறைய பேர்ட்ஸ் இருந்துச்சாம். என்னென்ன பேர்ட்ஸு? பெரியம்மாக்கு புடிச்ச பேர்ட்ஸ் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட்டு எனக்கு புடிச்ச பேர்ட் வந்து கிளி. கிளி என்ன சவுண்ட் பண்ணும்? என்ன சவுண்ட் பண்ணும்? அப்புறம் வந்து வேற என்ன இருந்துச்சு? அப்புறம் வந்து அவுல், ஆந்தை இருந்துச்சு. ஆந்தை என்ன சவுண்ட் பண்ணும்? ஊ, ஊ, ஊ. சரியா? அப்புறம் வந்து காக்காவும் இருந்துச்சாம். காக்கா என்ன சவுண்ட் பண்ணும்? கா, கா. என்ன சவுண்ட் பண்ணும்? கா, கா. வெரி குட். அதுக்கடுத்து வந்து மயில். மயில் வந்து இப்படின்னு தோகைய விரிச்சு ஆடுச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பீகாக். பீகாக்கும் இருந்துச்சா? பீகாக் என்ன சவுண்ட் பண்ணும்? ஆ, ஆ. என்ன சவுண்ட் பண்ணும்? ஆ, ஆ. இந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸும் இருந்துச்சாம். அதே ம், காட்டுல வந்து ஒரு புறா கூட்டம் இருந்துச்சு. சரியா? புறா கூட்டம் இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு? அந்த புறாவும் வந்து அந்த புல்வெளியில அந்த புறா கூட்டம், அந்த ஃபேமிலி, அந்த ஒரு தாத்தா புறாவும், மிச்சதெல்லாம் இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து அந்த புறா கூட்டமும் அங்க வந்து தானியம் எல்லாம் சாப்பிடும். சரியா? தானியம்னா என்னது? கிரெயின்ஸ், மில்லட்ஸ் இதெல்லாம் வந்து அது சாப்பிடும். அப்ப என்னாச்சு? ஆம், இந்த குட்டி புறாஸ் எல்லாம் சாப்பிடுறப்ப என்ன பண்ணுமா? ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போட்டுட்டே இருக்குமா. நான் இங்க சாப்பிட்றேன், நீ சாப்பிடாத. நான் இத எடுக்கிறேன், நீ இத எடுக்காதன்னு எப்ப பாரு கீ 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 கீன்னு டிஷும் டிஷும் பண்ணிட்டே இருக்குமா. என்ன பண்ணும்? டிஷும் டிஷும். அப்ப அந்த தாத்தா சொன்னாரு, "இப்படி சண்டை போடக்கூடாது. போடாதீங்க, சண்டை போடாதீங்க." என்ன சொன்னாரு? "போடாதீங்க, சண்டை போடாதீங்க." வெரி குட் குட்டி. அப்ப என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு வந்து இந்த புறா கூட்டம் எல்லாம் தூங்குறதுக்கு அதோட நெஸ்ட்டுக்கு போறப்ப அந்த தாத்தா புறா சொல்லுச்சு, "நீங்க சண்டை போட்டீங்கன்னா பிரச்சனைன்னு வர்றப்போ தப்பிக்க முடியாது" அப்படின்னு. அப்ப அன்னைக்கு எல்லா புறாவும் தூங்கிருச்சு. அடுத்த நாள் வந்து எல்லாரும் எந்திரிச்சு திருப்பி அந்த புல்வெளிக்கு போறப்போ எல்லா புறாவும் கீழ உட்காந்துட்டு இப்படி இப்படின்னு தானியம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். மெதுவா அது நடக்க ட்ரை பண்றப்ப பார்த்தா அதனால நடக்க முடியல. என்னன்னு பார்த்தா ஒரு ஹண்டர். ஒரு வந்து அம் ஒரு ஹண்டர் இந்த புறா, அனிமல்ஸ் எல்லாம் புடிக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க வந்து ஒரு வலைய வீசிட்டு போயிட்டாங்க. ஒரு நெட்டு வீசிட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த புறாக்கு அது தெரியாம வந்து அதுல அதோட எல்லா புறாவோட காலும் அந்த நெட்ல மாட்டிருச்சு. காலு மாட்டுனதும் எல்லா புறாவும் ரொம்ப நர்வஸ். ரொம்ப எப்படி பதட்டமாயி என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா புறாவும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல பறக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருச்சு. ஒரு புறா இந்த பக்கம் ட்ரை பண்ணுது, இன்னொரு புறா இந்த பக்கம் ட்ரை பண்ணுது. அப்ப அந்த வயசான புறா சொன்னாரு, "பதட்டம் ஆகாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா, உங்க காலு இன்னும் அந்த நெட்ல மாட்டிக்கும்" அப்படின்னு. அப்ப வந்து அந்த புறா குட்டி புறாஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிருச்சு. எப்படி டயர்ட் ஆச்சு? அப்படின்னு. அப்போ இந்த வயசான புறா சொல்றாரு, "இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. எல்லாரும் 1, 2, 3ன்னு நான் சொல்றப்போ ஒரே நேரத்துல மேல ஒரே நேரத்துல முன்னாடி டைரக்ஷன்ல பறக்க ட்ரை பண்ணுங்கன்னு." அப்போ எல்லா புறாவும் இப்ப என்ன பண்ண போது? நம்ப 1, 2, 3ன்னு சொல்றப்ப பறக்க ட்ரை பண்ண போது. சொல்லாமா? 1, 2, 3 3ன்னு சொன்னதும் எல்லா புறாவும் அப்படியே சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரே டைரக்ஷன்ல பறக்க ட்ரை பண்ணதும் எல்லாம் பறந்துருச்சு. நெட்டோட மேல பறந்து என்ன பண்ணாங்க? எலியார் வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்குனாங்களாம். அப்போ எலியார் கிட்ட சொன்னாங்க, "எலியாரே, எலியாரே, நீங்க சிங்கம் ராஜாக்கு எப்படி அந்த வலைய வந்து கட் பண்ணி அவர காப்பாத்துனீங்களோ, அதே மாரி எங்களோட வலையும் கட் பண்ணி எங்கள காப்பாத்திருங்க" அப்படின்னு. அப்ப அந்த எலியார் வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவார்ல அவரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த வலையெல்லாம் அவரோட பல்லு ஷார்ப்பான பல்ல வச்சு ஸ்குவீக்கி மவுஸ் என்ன பண்ணாரு, எல்லா வலையும்
கட் பண்ணி எல்லா பிஜியன்ஸும் வந்து அதுக்கடுத்து ஃப்ரீ ஆயிருச்சு. அப்ப அந்த வயசான பிஜியன் சொன்னாரு, "என்ன மோரல் ஆஃப் த ஸ்டோரி? யூனிட்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஒற்றுமை தான் எப்பயுமே ஜெயிக்கும். அதுதான் உங்கள காப்பாத்தும்" அப்படின்னு. சரியா? இது ஒரு ஸ்டோரி. இதே ஒற்றுமை பத்தி பெரியம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி வேலை குடுக்க போறேன். என்ன பண்றீங்கன்னா, வெளிய போய் ஒரு குச்சி எடுங்க. ஒரு குச்சி நீங்க இப்படின்னு பண்ணீங்கன்னா, குச்சி ஈஸியா உடைஞ்சிரும். இதே வந்து நீங்க ஒரு 5 குச்சி எடுத்து ஒரே நேரத்தில உடைக்க ட்ரை பண்ணுங்க. உடைக்கவே முடியாது. சரியா? இன்னைக்கு நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி ஏன் உடைக்க முடியல? ஏன்னா எல்லா குச்சியும் சேர்ந்து இருக்கும்போது, யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரெங்த். யூனிட்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. அதனால நீங்களும் உங்க அண்ணா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு எல்லார் கூடயும் எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும். சண்டை போடக்கூடாது. சரியா? ஓகே செல்லக்குட்டி. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம். கலரிங் பேஜ் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல. சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கலரிங் பேஜ் ஃபுல் எல்லா ஸ்டோரீஸோட கலரிங் பேஜும் இருக்குது. கண்டிப்பா நீங்க கலரிங் பண்றீங்க, என்ஜாய் பண்றீங்க. ஓகே. லவ் யூ செல்லக்குட்டி. லவ் யூ பெரியம்மா சொல்லிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில நம்ம திருப்பி பார்க்கலாம். பாய் பாய். டேக் கேர்.